தேவையில்லாத விளம்பரம் பண்றானே. என்ன நோக்கத்துக்காக பண்றான்? என்ன ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப உயர்த்திக்கிறான் என்றால் அழைக்கப்பட்டிருந்தால் போயிருப்பார், அழைக்கப்படவில்லை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு இவர் அழைக்கப்படவில்லை. இது ஒரு திருட்டு பயணம் அப்படியே சொல்றாரு. அவருடைய பேட்டியை நீங்க போட்டு பாருங்க, நான் சொல்றது தெரியும். இந்த கேப்டன் மில்லரை பத்தியோ இந்த முள்ளிவாய்க்காலை பத்தியோ கடந்த 2 வருடங்களில் எத்தனை முறை அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, அவர்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறார். துரோகம், தமிழுக்கு துரோகம், தமிழ் உணர்வுக்கு துரோகம் அப்படின்னு அங்க வலைதளங்கள் உட்பட இப்படி கும்பிட்டா அது ஒரு உடல் மொழி, இப்படி கும்பிட்டா மரியாதைக்கா உடல் மொழி, இப்படி கும்பிட்டா கூழ கும்பிடு. அந்த பார்லிமெண்ட் குழுவில் கனிமொழி, ஆராசா, டிஆர் பாலு இவர்களோடு திருமாவும் மஹிந்த ராஜபக்சே தமிழ்நாடு மீளாது, தமிழினம் வாழாதுன்ட்டார். ஒரே வாரத்தில் முடிச்சுட்டார். இவர் ஏன் விளம்பரம் இல்லாமல் போயிட்டு வந்தார்? இது விளம்பரப்படுத்தப்படவில்லை என்றால் தொப்புள் கொடி உணர்வு என்று வசனத்தில் பேசுவார்களே தவிர அரசியல்வாதிகளும் சரி, அதை ஒட்டி பேசுபவர்களும் சரி, கருணான்னு பேர்ல தான் பிரச்சனை போல இருக்கு. சரி, ரைட்டு, நமக்கு எதுக்கு அந்த வம்பு? அதுதான் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அது ஏன் அவருக்கு அங்கே போனால் ஞாபகம் வருது, இங்கே இருக்கும்போது சென்னையில் இருக்கும்போது தமிழ் தேசியம் ஞாபகம் வராதா? தமிழ்நாட்டில் அந்த ஏர் கூலர் எங்கேயாவது சரியாக ஒர்க் பண்ணாமல் போயிடுமோனால அது ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் துணை வச்சுக்கிட்டார். அது எதுக்கான அந்த ஏர் கூலர் ஆஃப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஒரு வக்கர அரசியல், குரூர அரசியல் செய்தது ராஜபக்சே குடும்பம். தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார்கள். தமிழுக்கும் நேர்மையாக இருக்கிறார்கள், அந்த தமிழ் உணர்வுக்கும் நேர்மையாக இருக்கிறார்கள். மே 18 முள்ளிவாய்க்கால் கூட்டம், மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு கூட்டம் வரும்போது வர வேண்டியதுதானே அவரு. அன்னைக்கு வராம நவம்பர் மாசம் ஏன் வராது? திருட்டுத்தனமா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் இருக்கிறார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்கி, சொல்லுங்க சார். திருமாவளவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, ஈழம் சென்று வந்திருக்கிறார், இலங்கை சென்று வந்திருக்கிறார். வந்த பிறகு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் அங்கு சென்று வந்தது எப்படி போனார், இங்க ஒரு பெரிய பேசுபொருளாகவே இல்லை, ஒரு பலருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் சென்று வந்திருக்கிறார், போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. என்ன நிகழ்வு நடந்தது? அவர் போயிட்டு வந்தது அவ்வளவாக தெரியவில்லையேன்னு சொல்றோம். நம்ம எப்படி சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் இப்போ நம்ம தான் திராவிட பண்புக்கு நம்ம வேற வழி இல்லாமல் நம்மளை மாத்திக்க வேண்டியது வந்துருச்சு. ரகசியமாக சென்றிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நானும் சொல்லலாம். ஏன்னா ரகசியம்னா வெளியில அவ்வளவா விளம்பரம் இல்லாமல் வழக்கமா போறதுக்கு முன்னால ஈழம் போறேன், அங்க யாழ்ப்பாணம் போறேன், முள்ளிவாய்க்கால் போறதுக்கு முன்னாடியே படடோபமா இருக்குமே சார். இந்த தேதியில இந்த தாங்க ஒரு மாசம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுதான், ஏன்னா ஈழம் அப்படிங்கிறது நம்ம ஒரு நோட்டபிள் ஏரியா. அது மட்டும் இல்ல, உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். தொப்புள் கொடி உறவுகள் நம்ம சொல்லும் போது உணர்வு பூர்வமான விஷயம். இப்ப எங்கேயோ காசால இருக்கிறவர ஒரு யாரோ, நம்ம காசால இருக்கிறவங்க இப்ப நம்ம உயிர்கள் தான், மனித உயிர்கள். அது இஸ்ரேல் பக்கம் தப்பா இருக்கலாம், காசா பக்கம் தப்பா இருக்கலாம், ரஷ்யா பக்கம் தப்பா இருக்கலாம், உக்ரைன் பக்கம் தப்பா இருக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கலாம். நம்ம பொதுவா சொல்றோம். அது மாதிரி வரும்போது இங்க மெழுகுவர்த்தி ஊர்வலம் பண்றவங்க, இங்க போராட்டம் பண்றவங்க, தமிழ்நாட்டுல கோவை குண்டு வெடிப்பு நடந்த போது யாராவது போராட்டம் பண்ணாங்களா? இறந்து போனது யாரு? நம்மளுடைய சகோதர தமிழர்கள். ஆனா என்னன்னா, அவர்கள் அநேகமாக சிறுபான்மையினராக இல்லை, பெரும்பான்மையினர். அதனால நம்ம போராட்டம் பண்றதில்லை. சிறுபான்மையினர்னா போராட்டம் பண்ணுவோம். வாக்கு வங்கி மனதில் வைத்துதான் இங்க எல்லா போராட்டங்களுமே, அரசியல் நடப்பதும் அப்படிதான், போராட்டங்களும் அப்படிதான். அந்த மாதிரி வரும்பொழுது இப்ப ஈழத்துக்கு 1.5 லட்சம் பேர் அதுல கொல்லப்பட்டார்கள். அது போராட்டம்னா இங்க என்ன பெரிய போராட்டம் நடந்துச்சு? அரசியல் நடந்துச்சு. அதை வச்சு இப்படியும் அப்படியும் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு அரசியல் பொருளாகத்தான் கருதப்படுகிறதே தவிர உயிர்களாக கருதப்படவில்லை. திருமாவளவன் அவர்கள் ஈழத்துக்கு ஆதரவு என்ற நிலையில் அவர் போறதா இருந்தால், வழக்கமா உங்களுக்கு அரசியல்ல தெரியும், ஒரு 15 நாள் முன்னாலேயோ 1 மாசம் முன்னாலேயோ ஈழத்துக்கு போறாரு ஈழம் சம்பந்தமா 2 டாபிக் பேசுவாங்க.
அதுக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க. அவர் ஈழம் போறதுக்கு ஒரு பெரிய கூப்பிட்டுருக்காரு, இந்த நிகழ்ச்சிக்காக போறாங்க, இந்த நோக்கத்துக்காக போறாங்க, இன்னும் வலியுறுத்த போறாங்க, ஒண்ணு அவர் பேசுவாரு. அப்புறம் அவருக்கு கீழே உள்ள அடுத்த நிலையில் உள்ளவர்கள் பெருமைப்படுத்தி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான அரசியல். இது வந்து தவறு நம்ம சொல்ல, இது வழக்கமான அரசியல்னு சொல்லுங்க. ஆனால் எந்தவித சத்தமும் எதுவும் இல்லாமல், ஒரு அறிவிப்பும் பெரிதாக இல்லாமல், விளம்பரமே இல்லாமல், அரசியல்வாதி வந்து விளம்பரம் இங்க தமிழ்நாட்டுல இல்லன்றீங்களா? அதான் தமிழ்நாட்டுல இல்ல தமிழ்நாட்டுல இங்கதானே இருக்கணும். நீங்க என்ன ஸ்ரீலங்காலயா எம்பிக்கு அங்கேயா போய் எம்பி எலெக்ஷன் நிக்கிறீங்க? யாழ்ப்பாணத்துல போய் நிப்பீங்களா? நீங்க குடிமகன் இங்க தானே. ஆனாலும் வந்து இங்க வந்து எந்த விளம்பரமும் இல்லை. ஒரு அரசியல்வாதி வந்து விளம்பரம் செய்யாமல் இருக்கிறார் என்றால், இப்ப நீங்கள் விளம்பரம் செஞ்சா அது வந்து நெகட்டிவா பார்ப்பாங்க. தேவையில்லாத விளம்பரம் பண்றானே, என்ன நோக்கத்துக்காக பண்றான், என்ன ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப உயர்த்திக்கிறான், பெருமைப்படுத்திக்கிறான். ஏதோ ஐடியா இருக்கான், கட்சி ஆரம்பிக்க போறான், அரசியல்ல சேர போறான், இல்ல வேற ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கு. ஒண்ணு இல்லைன்னா சொல்லுவாங்க, இல்ல விளம்பரம் கொடுத்து யாரையோ ஈர்த்து பெட்டி வாங்க போறான்னு சொல்லுவாங்க. மீடியாவா இருந்தா வாங்குறவன் நிறைய பேர் இருப்பான், கடைசியில வாங்குறவனை விட்டுருவாங்க, வாங்காதவனை சொல்லுவாங்க இவன் பெட்டி வாங்குறவனோ என்னமோ அப்படின்னு. இப்படி ஒரு மனநிலைக்கு பழகி விட்டோம். ஆனால் அரசியல்வாதி விளம்பரம் இல்லாமல் செய்கிறார் என்றால் அங்கதான் நெருடல் வருகிறது. ஏன்னா அரசியல் என்றாலே விளம்பரம் செய்தால்தான் அரசியலில் இருக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அந்த கருத்தை விளம்பரம் செய்து மக்களுக்கு தெரியற மாதிரி செய்யணும். நீங்க ரெண்டாவது சார், இஷ்யூ வரும்போது திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அந்த குரல்களை கொடுக்குறாரு. நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. இப்ப இவர் போயிட்டு வர்றதை ஏன் இங்க இவருக்கான தகவலா அந்த கேள்வி வருது இல்லையா? இல்ல முதல்ல அவர் ஏன் விளம்பரம் பண்ணல, எப்போ நடந்ததெல்லாம் சொல்றாரு. இப்போ போயிட்டு வந்திருக்காரு, போயிட்டு வந்த பிறகு போட்டிருக்காரு, எக்ஸ் வலைதளத்துல பதிவுகள் போட்டிருக்காரு. நான் சொல்லுவது என்னன்னா, போவதற்கு முன்பே நீங்கள் விளம்பரம் வந்து வழக்கமாக எல்லா இவர் மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாடு அரசியல்வாதிகளும் செய்வார்கள். அதுவும் ஈழத்திற்கு ஆதரவு என்ற ஆதரவா இருக்காங்களா இல்லையான்றதை தாண்டி ஆதரவு என்று பேசுபவர்கள் அனைவரும் நிச்சயமாக விளம்பரம் செய்வார்கள். போவதற்கு முன்னால், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லை. அப்ப போறதுக்கு முன்னாலேயே நீங்க வந்து விளம்பரம் பண்ணலைன்னா இந்த விளம்பரம் எதிர்மறையாக நெகட்டிவாக போய்விடுமோ என்கிற அச்சம் அவருக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம். சரி, இப்போ போயிட்டு வந்துட்டாரு, நமக்கு தெரியாதவர் போறாருன்னா அவர் போயிட்டு வந்துட்டாரு. இங்க வந்து என்ன, அவர் ஒரு ட்வீட் 4 போட்டிருக்காரு. இதை தவிர ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இல்ல ஒரு மற்ற வலைதளங்களிலோ மிகப்பெரிய அளவுக்கு இது வந்து பேசப்படுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. இதை ஏறக்குறைய நம்மளுடைய, அதுக்கு காரணம் 100 காரணம் இருக்கலாம், இருந்தா கூட திருமா முள்ளிவாய்க்காலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இப்போ போயிட்டு வந்தாரு யாழ்ப்பாணம் என்பது நிச்சயமாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. அவர் உண்மையான ஆதரவு நிலையில் இருக்கிறாரா இல்லையா அதெல்லாம் தாண்டி அரசியலுக்கு இது முக்கியமான செய்தி. ஆனால் மீடியா இதை ஒதுக்குகிறது என்றால், ஒன்று அவர் வந்து ரகசியமாக போயிட்டு வந்துட்டாரு, விளம்பரம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டாரு. இன்னொன்னு, இந்த ஆதரவை யாரும் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்கள். மீடியா ஒதுக்குகிறதுன்ற பாயிண்ட்டுக்கு நீங்க எப்படி சார் வரீங்க? இப்ப என்னன்னா, அவர் போட்டிருக்காரு எங்க போய் என்னென்ன நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காரு. வட்டுக்கோட்டையில் உள்ள தென்னிந்திய திருச்சபையின் CSI பேராயர் திரு பத்ம தயாகரன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்தோம்னு சொல்லிட்டு 3 போட்டோ போட்டு அவங்க ஏதோ கொடுக்கறத போட்டிருக்காரு, ஒரு பதிவா போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதிவுகள்லாம் நிறைய போட்டிருக்காரு. அவர் வெளிப்படையா தானே இருக்காரு. அப்ப மீடியா கொடுக்கல அப்படின்ற பார்வையில் அவரு எக்ஸ்ல அவர் திறந்த புத்தகமா இருக்காரு. அதை எடுத்து செய்தி போடுறது ஊடகத்தினுடைய எடிட்டரும் சப் எடிட்டரும். ஏன் நான் வந்து போடக்கூடாதுன்னு நானா சொன்னேன்? மீடியாவை நானா கண்ட்ரோல் பண்றேன், ஏன் போடல? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒண்ணு மீடியாக்கள் வந்து புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. புறக்கணிப்புங்கிறத விட தவிர்த்துட்டாங்க. இது ஒரு பெரிய சீரியஸான விஷயம் இல்லைன்னு சொல்லி தவிர்த்திருக்கலாம். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மீடியா யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர்களுடைய ஆட்சி ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. திருமா இந்த தேர்தல் சமயத்தில் மிக அதிக ஒரு விளம்பரம் பெற்று ஏதோ ஈழத்திற்கு அவர் வந்து அவருடைய நோக்கமே அந்த தேர்தலை மனதில் வைத்துதான் அவர் இப்போ போயிருப்பாரு அப்படிங்கிறது ஏன் நான் சொல்றேன்னா, மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலுடைய அந்த அஞ்சலி தினம், அவர் சசிகலாவுடைய கணவர் M. நடராஜன் இருக்கும் பொழுது ஞாபகம் இருக்கு, முள்ளிவாய்க்கால் விழான்னு சொல்லி முள்ளிவாய்க்காலுக்கு போவாரு. இல்லைன்னா இங்க வந்து தஞ்சாவூர்லயோ இல்ல எங்க அவங்க அந்த மன்னார்குடியை ஒட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல நினைவேந்தல் வைப்பாரு. ஒரு 2 தடவை என்ன கூட வந்து நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளும் வந்து தமிழக அரசியல்
இதழ் ஆசிரியர் இது போட்டு நிறுவனர்னு போட்டு என் பேரை திருசக்தி சுந்தரராமன் போட்டார், என்கிட்ட கேட்காமையே போட்டார். அப்போது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி, நடராஜன் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சில மன வேற்றுமைகள் இருந்தது. சசிகலா வந்து பட்டுப்படாமே இருந்தாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்ததுன்னு சொல்கிறவங்க உண்டு. ஆனால் நடராஜன் அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு அருகிலே தான் அவருடைய வீடு, அடிக்கடி என்னை கூப்பிட்டு பேசுவார். பேசும்பொழுதே நீங்கள் வரதெல்லாம் வந்து உளவுத்துறையில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை வேறு சும்மா அப்படி திருப்பி விடுவார். அவர் வந்து அந்த முள்ளிவாய்க்காலுக்கு வருடம் வந்து நினைவேந்தல் நடத்திக்கிட்டு இருந்தார். அதை மே 18 அன்றே நடத்துவார். தஞ்சாவூர்ல நடத்துவார், சென்னையில் நடத்துவார், வேற எங்கேயும் நடத்துவார். நான் என்ன சொல்றேன்னா, ஆக நீங்கள் மே 18 அன்னைக்கு இல்ல, அங்க நீங்க போங்க, அது வேற விஷயம். மே 18 அன்று தான் அந்த நினைவேந்தல். அன்னைக்குதான் நிறைய முள்ளிவாய்க்கால நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அதனால அஞ்சலி, பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்ட தினம் அது. எப்பவுமே ஒரு காந்தியுடைய நினைவு தினத்தை எப்ப கொண்டாடுவீங்க? ஜனவரி 30ஆம் தேதி, அவர் இறந்த தேதி. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய நினைவு நாள் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துருக்கா சார். முள்ளிவாய்க்கால் மட்டும் இல்லை, இந்த பேராயர் வந்து அருட்திரு பத்ம தயாகரன் அவருடைய இல்லத்துல அவர் சந்திச்சிருக்காருன்னா இது கிறிஸ்தவர்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி இல்லைங்க. அதுதான் வர்றேன். இப்ப நீங்க முள்ளிவாய்க்காலுக்காக போவதாக இருந்தால் மே 18 அன்று போயிருந்தால், இவர் மட்டுமல்ல ஈழத்தமிழர்களில் நிறைய பேர் அந்த முள்ளிவாய்க்கால் இறந்து போன தமிழர்களுக்காக, பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், சிறுவர்கள் எல்லாருக்காகவும் இறந்து போன ஆயிரக்கணக்கான மக்களுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக அங்க போவது வழக்கம். அந்த கூட்டத்தில் இவர் அழைக்கப்பட்டாரா என்றால் அழைக்கப்பட்டிருந்தால் போயிருப்பார், அழைக்கப்படவில்லை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு இவர் அழைக்கப்படவில்லை. மே மாசம் எங்க இருக்கு, நவம்பர் மாசம் எங்க இருக்கு. இப்ப போறாருன்னா இவர் வேறு, இப்ப நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்தவ அந்த சிஎஸ்ஐ அது ஒண்ணு சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லியடி மத்திய வித்யாலயம் அப்படின்ற கேப்டன் மில்லருடைய நினைவிடம் அமைந்துள்ள வளாகம் ஆகும், அங்க போயிருக்கு. அங்க ஒரு பள்ளி நிகழ்வுக்கு அங்க அவர் என்ன மில்லர் கேப்டன் மில்லர் சரி. அந்த பள்ளியில் சிங்கள படை முகாம் நிலை கொண்டிருந்த காலத்தில் 1986 வெடிமருந்து நிரப்பிய வண்டியில் சென்று அந்த நிகழ்வை சொல்றாரு. சென்று தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி படையினரின் பலரை அழித்துழித்து அந்த முகாமை அங்கிருந்து பின்வாங்க செய்து கேப்டன் மில்லர் மாபெரும் வரலாறு படைத்தார். நம்ம படிச்சிருக்கோம். அவரது ஈகத்தை நினைவு கூர்ந்து போற்றும் வகையில் அப்பள்ளியின் வளாகத்தில் கருங்கற்களை கொண்டு ஒரு நினைவு சின்னம் அமைத்துள்ளனர். அவரது பெயரோ உருவமோ ஏதுமின்றி வெறும் கற்கள் மட்டுமே அடையாளமாக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு நினைவா சொல்றார். அங்க போயிட்டு வந்திருக்கின்ற ஒரு பதிவை போடுறார். சரி, நீங்க மீடியால இருக்கீங்க, நீங்கெல்லாம் வந்து நிறைய அனுபவத்துல இருக்கீங்க. நான் புதுசா மீடியாவுக்கு இப்பதான் 47 வருஷமா, பெரிய வார்த்தை சார் இது. நான் இப்பதான் ஒரு 47 வருஷமா மீடியால இருக்கேன். உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. இந்த கேப்டன் மில்லரை பத்தியோ இந்த முள்ளிவாய்க்காலை பத்தியோ கடந்த 2 வருடங்களில் எத்தனை முறை அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, திருமா அவர்கள் எத்தனை முறை பேசியிருக்கிறார், உங்களால் முடிந்தால் ஒரு ஆய்வு செய்து சொல்லுங்கள். டைம் எடுத்துங்க, ஒரு மாசம் டைம். நான் எப்படி நினைக்கிறேன்னா சார், அங்க போயிருக்காரு, ஸ்ரீலங்கா போயிருக்காரு, இலங்கை போயிருக்காரு. நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல சார், அங்க போயிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு, அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்திருக்காரு. அப்படிதானே அது? இல்லைங்க, நான் அவர் ஏன் போனாருன்னு நான் கேட்கல. நீ வந்து நான் ஏதோ அவர் போனது தப்பு, அவர் வந்து தடை பண்ணி அவர் வந்து வழியிலேயே விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பணும்னு நான் சொல்லதான் நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்லல. அவர் அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் நெருங்கும் பொழுது சீமானவர்களுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் ஆதரவு இருக்கிறது. ஒரு காலத்துல வைகோவுக்கு இருந்தது, ஒரு காலத்தில், இப்ப இல்ல. இப்ப வைகோவுக்கு ஆதரவே எங்க இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஈழத்தமிழர் ஆதரவுன்றது இல்ல, சீமானுக்கு ஓரளவு இருக்கிறது. அதாவது அவர் சொல்லும் அளவுக்கு இருக்கிறதா? 2வது ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போட போறாங்களான்னா இல்ல. இது ஒரு மானசீக ஆதரவு, விதமான ஆதரவு, உணர்வுபூர்வமான ஆதரவு சீமானுக்கு ஓரளவுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். மற்றவர்கள் திமுகவுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்படுவதே வந்து காங்கிரஸும் திமுகவும் தான். ஏன்னா அந்த யூபிஏ பீரியட்ல தான் வந்து அந்த ராஜீவ்காந்தி பீரியட்ல அதெல்லாம் நடந்ததுனால குற்றம் சாட்டப்படுபவர்களே ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்களாக குற்றம் சாட்டப்படுபவர்கள் யார் என்றால் காங்கிரஸ் கட்சி தேசிய அளவிலும், தமிழ்நாட்டில் திமுக கருணாநிதி அவர்கள் தான். ஈழத்தமிழர்களில் வந்து பிரபாகரனை வந்து அந்த விடுதலை போராட்டம் வந்து முடிஞ்சு போச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து காலையில் ஆரம்பிச்சு பிரேக்ஃபாஸ்ட்ல ஆரம்பிச்சு, இல்லை மாலை வரைக்கும் இல்லை, தப்பா சொல்லக்கூடாது. நீங்கள் நிறுவனம் இருந்தால் கரெக்டாக செய்திகளை ஞாபகம் வச்சுக்கணும். மத்தியானமே முடிஞ்சு போச்சு லஞ்சோட.
ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நடுவில் உள்ள பீரியட்ல அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அது 2 பக்கமும் 2 நான் சொல்றது இது இந்த கூலர் நானும் அதுதான் சொல்றேன். ஏர் கூலர் கோடிட்டு காட்டுறேன். 2 பக்கமும் தலையில ஒண்ணு. ஆமா வச்சு 2வது அது அந்த ஏர் கூலர் எங்கேயாவது சரியா ஒர்க் பண்ண விடுமோனால அது ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் துணை வச்சுட்டாரு. அது எதுக்கான அந்த ஏர் கூலர் ஆஃப் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அதை வச்சு இருந்தாரு. திடீர்னு வந்து ப. சிதம்பரம் சொல்லிட்டாரு, உள்துறை அமைச்சர், அவர் மத்திய உள்துறை அமைச்சர். அங்க போர் முடிஞ்சு போச்சு. அதனால அதிலிருந்து 1 வாரம் 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து வெள்ளை கொடி எடுத்து சமாதானம் வந்து தன்னுடைய மக்கள், தன்னுடைய என்ன சொல்றது, வீரர்கள் அல்லது தொண்டர்கள் அல்லது இயக்கத்தினர் வந்து சாரியாக வந்து கொல்லப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கான என்னதான் இருந்தாலும் ஒரு சிங்களத்து படையை வந்து பல இடங்கள்ல கொரில்லா முறையில் தாக்கி இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு முழு ஒரு இராணுவ படையை வந்து எதிர்க்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்திகள் வேணும். அங்க ஈழத்தில் உள்ள இயக்கங்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இல்லை, பிரிந்து போனது. கருணா என்ற இவரோடு 13 வயசுல இவர்கிட்ட வந்து சேர்ந்த கருணா இவரோடையே இருந்து ஏறக்குறைய ஒரு நம்பர் 2 அல்ல அந்த லெவல்ல இருந்தவர் திடீர்னு இவருக்கு துரோகம் பண்ணி போய் சிங்கள அரசிலேயே அமைச்சரா போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இவருடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் அந்த கருணா வந்து, கருணான்னு பேர்ல தான் பிரச்சனை போல இருக்கு, சரி ரைட்டு நமக்கு எதுக்கு அந்த வம்பு, அது வந்து போட்டு கொடுத்ததுனால இவர் எங்கெங்கெல்லாம் ஆயுதங்களை வைத்திருக்கிறார், எங்கெங்க இவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது கருணா மூலம் சிங்கள அரசு மஹிந்த ராஜபக்சேக்கு தெரிஞ்சு இவர் ஒரு பின்னடைவை சந்தித்தார். அந்த பின்னடைவை தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக அவர் கொல்லப்பட்டிருப்பார். அவரோடு பல ஈழத்தமிழ் வீரர்களும் அந்த விடுதலை புலி வீரர்களும் கொல்லப்பட்டிருப்பார்கள். இவர்களை வந்து இதுக்கு மேல வந்து நம்ம தியாகம் செய்ய பலி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல வெள்ளைக்கொடியுடன் சமாதானத்துடன் வருகிறார். சமாதானத்துடன் வருபவரை சர்வதேச விதிகள் பிரகாரம் என்ன செய்யணும், தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் வெள்ளைக்கொடியுடன் சமாதானம் பேச வருபவரை கூண்டோடு கொன்று நாங்கள் அவரை வெற்றி கொண்டு விட்டோம் என்று அவருடைய உடலை காமிச்சு அப்படியான்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல், ஒரு வக்கர அரசியல், குரூர அரசியல் செய்தது ராஜபக்சே குடும்பம். இப்பொழுது திருமாவுடைய மேட்டருக்கு வருவோம். இப்போ வந்து மே மாசத்துல போகாம நவம்பர் மாசத்துல போறது காரணம் தேர்தல் அரசியலுக்காக என்பது நான் தெளிவாக இருக்கிறேன். சரி, அப்படி போகும்போது அவரை யார் கூப்பிடுறாங்க, அங்க உள்ள நீங்களே சொல்லிட்டீங்க, கிறிஸ்தவ மகாசபை. இவர் வந்து நான் வந்து கிறிஸ்தவர்கள் கலந்திருக்காரு சார். இன்றைய ஈழ நிலை அடுத்த அரசியல் நகர்வுகள் குறித்து அந்நிகழ்வில் உரையாற்றினர். இதனை தமிழ் தேசிய பசுமை இயக்கம் கடந்த 2014 முதல் முன்னெடுத்து வருகிறது. ஒரு ஸ்கூல்ல கிட்டு பூங்கால இருக்கக்கூடிய கார்த்திகை வாசம் அப்படின்ற மரநடுகை தொடக்க விழாவும் மாணவ சைக்கிள் வழங்கும் விழா அப்படின்ற ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வுல அதுலயும் கலந்துக்கிறார், ஒரு ஸ்கூல்லையும் கலந்துக்கிறார். சரி, இந்த தடவை என்னமோ நீங்க வந்து தானா வந்து மாட்டுறீங்க, நான் என்ன பண்றது. இப்போ இதுக்கு முன்னால திருமா அவர்கள் கடந்த ஒரு வருடத்தில், நீங்க 2 வருஷம்னா பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை எங்காவது பயன்படுத்தி இருக்கிறாரா? எந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்? எத்தனை முறை எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி இருக்கிறார்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க ஒன்றும் உடனே சொல்ல வேண்டாம். நீங்க கேட்டா நான் உடனே பதில் சொல்லுவேன். ஆனா வந்து நீங்க வந்து பொறுமையா வந்து அவசரம் இல்லை, எப்போ வேணாலும் சொல்லுங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா சார், அந்த தேவை அவருக்கு என்ன இருக்குன்றதான் இருக்கு. இப்ப என்னன்னா தமிழ் தேசியம்ங்கிறது அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுல கலந்துகிட்டு வந்ததுனால அதை பத்தி தமிழ் தேசியம்னா இல்லைங்க புரியலைங்க. நான் உங்க அளவுக்குலாம் அறிவு இல்லை எனக்கு. தேசியம்னு சொன்னீங்களே, அது சிங்கள நாட்டு தேசியமா, இலங்கை தேசியமா, இந்தியாவுடைய தேசியமா? தமிழ் தேசியம். இங்கேயும் தமிழ் இருக்கு, அங்கேயும் தமிழ் இருக்கு. இப்போ தமிழ் தேசியம் என்று நான் பேசினாலோ நீங்கள் பேசினாலோ ஒரு இந்தியர் பேசினாலோ அது இந்தியாவில் தமிழ் தேசியமா, இலங்கையில் தமிழ் தேசியமா, தமிழ் பேசப்படும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தமிழ் தேசியமா, பிரான்ஸ் நாட்டிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள், அங்கு தமிழ் தேசியமா? எதை பற்றி பேசுகிறோம்? இந்தியாவில் தமிழ் தேசியம். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அது ஏன் அவருக்கு அங்க போனா ஞாபகம் வருது, இங்க இருக்கும்போது சென்னையில இருக்கும்போது தமிழ் தேசியம் ஞாபகம் வராதா? தமிழ்நாட்டுல இதுவரை எப்போது பேசி இருக்கிறார் தமிழ் தேசியத்தை பற்றி? தமிழ் தேசியம் என்ற கொள்கையை பற்றி, அந்த ஒரு சித்தாந்தத்தை பற்றி அவர் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசி இருக்கிறார்? சித்தாந்தத்தை விட்டுருங்க. இன்னொரு வெளிப்படையான கேள்வி வைக்கிறேன் சார். இப்ப என்னன்னா
அவர் வந்து நான் போயிட்டு வந்ததும் சொல்லிட்டாரு, எங்கெங்க போனா என்னென்ன நிகழ்வுல கலந்துக்கிட்டேன், என்னென்ன பண்ணன்றதும் சொல்லிட்டாரு. போயிட்டு வந்ததை பெருமையா ஒரு விளம்பரப்படுத்திக்கவும் அவர் செய்யல, ஊடகங்கள் அதை பெருசா எடுக்கல. ஆனா இதன் மூலியமாக இங்கே அவருக்கு என்ன அரசியல் ஆதாயம் இருக்குன்ற குற்றச்சாட்டு நீங்க முன்வைக்கிறீங்க. இல்ல, முதல்ல வந்து இலங்கையில முதல்ல இதுக்கான விமர்சனங்களை முதல்ல பேசிடுவோம். அதாவது இதுக்கு என்ன தாக்கம்னா, எங்க போயிட்டு வந்தாரோ, யாருக்காக அப்படின்னு பாடுற மாதிரி போயிட்டு வந்தார்ல, அந்த இடத்துல என்ன விமர்சனங்கள்ங்கிறத முதல்ல பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இங்க நீங்க தான் தமிழ் தேசியம்னா நீங்க ரொம்ப உலகளாவிய என்ன, நான்லாம் வந்து ஏதோ இந்தியா, நான் இந்தியன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து சர்வதேச தமிழ் தேசியத்தை பத்தி ஒரு கால் நினைக்கிறவரோ என்னமோ. இங்கிலாந்துல தமிழ் தேசியம், பிரான்ஸ்ல, ஜெர்மனில, அமெரிக்காவில் தமிழ் தேசியம்லாம் நமக்கு அவ்வளவு தூரம் தெரியல. நம்ம தமிழ் தேசியம்னா முதல்ல வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் தேசியம் என்றால் இந்தியா, பாரதம், தமிழ்நாடு இப்படி நினைக்கிறோம். ரைட்டு. அவர் போயிட்டு வந்தார்ல, அங்கே என்ன தாக்கம்? அங்கே பார்த்தீங்கன்னா அவர் உமாகரன் ராசையான்ற ஒரு பத்திரிகையாளரை பேட்டி கண்டிருக்காங்க இங்கிருந்து. அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு திருட்டு பயணம் அப்படியே சொல்றாரு. அவருடைய பேட்டியை நீங்க போட்டு பாருங்க, நான் சொல்றது தெரியும். திருட்டு பயணம், ரகசிய பயணம் சொல்லலை. மதுப்பிரியர் வேலையெல்லாம் அங்கே கிடையாது. அதெல்லாம் இங்கே தான். இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் இங்கே தான். அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார்கள். தமிழுக்கும் நேர்மையாக இருக்கிறார்கள், அந்த தமிழ் உணர்வுக்கும் நேர்மையாக இருக்கிறார்கள். யாரு? ஈழத்தமிழர்கள். அப்போ திருட்டு பயணம் இது. மே 18 முள்ளிவாய்க்கால் கூட்டம், மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு கூட்டம் வரும்போது வர வேண்டியதுதானே அவரு. அன்னைக்கு வராம நவம்பர் மாசம் ஏன் வராரு? திருட்டுத்தனமா? ஒண்ணு. திருட்டுத்தனமா என்று சொல்வது வெளிப்படையான விளம்பரம் இல்லாமல்ங்கிற அர்த்தத்துல சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து என்னைக்கு வந்து நீங்க வந்து அழைத்து வந்தவர்களெல்லாம் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள். நீ யாரோ சொல்றீங்க, ஸ்ரீலங்கால இருந்து இவரை யாரு கூப்பிட்டு, யாரு அழைத்து அங்க வந்தாங்களோ அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கால. நீங்க யாரோ சிஎஸ்ஐன்னு சொல்றீங்க, அதை விட்டுருவோம். யாரோ கவிஞர் ஏதோ பேர்லாம் XYZ இவங்களெல்லாம் வந்து, அது மட்டும் இல்லாமல் மேடையில் சென்று இவருடன் கைகுலுக்கியவர்களை அங்க உள்ள சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களில் காரி துப்பி இருக்கிறார்கள். என்னவென்று, திருமா என்பவர் ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவர், அவரோடு ஒரே மேடையில் நிற்பதோ, அவரோடு ஒரே மேடையில் வந்து போய் கை கொடுக்குவதோ, அவரை அழைத்து கௌரவம் செய்து ஈழத்தமிழர்களுக்கு அவர் ஆதரவாளர் என்று காட்ட முற்படுவதோ துரோகம், தமிழுக்கு துரோகம், தமிழ் உணர்வுக்கு துரோகம் அப்படின்னு அங்க வலைதளங்கள் உட்பட பல சேனல்களில் வந்து இதற்கு எதிரான திருமாவளவனுடைய பயணத்தை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். யாரு? சிங்களர்கள் இல்லை, ஈழத்தமிழர்கள். அவங்க சொல்ற அதுக்கான வந்து காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் கருணா போன்ற துரோகி இவருங்கிறாங்க. கருணாங்கிறது நம்ம பேசணும், தமிழ்நாட்டு கருணா இல்ல. தமிழ்நாட்டு கருணா துரோகம் செய்தாரா இல்லையாங்கிறது அது தனிப்பட்ட அரசியல் விவகாரம், அதை பத்தி பேசல நம்ம. அங்க உள்ள கருணா, தளபதி கருணா, விடுதலை புலியிலிருந்து வெளியே போய் அமைச்சராக இருந்த கருணா, அவர் செய்த துரோகம் போன்றது இது. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இவருடைய திராவிட முன்னேற்ற கூட்டணி, எந்த திராவிட முன்னேற்றம் கழகம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு, விடுதலை புலிகளுக்கு துரோகம் செய்ததோ, அந்த பார்லிமெண்ட் குழுவில் வந்து கனிமொழி, ஆராசா, TR பாலு இவர்களோடு வந்து திருமாவும் வந்து மஹிந்த ராஜபக்சேவிடம் போய் பரிசுகள் வாங்கி கொண்டு வந்தார். இதை குறிப்பிட்டு அப்பொழுது அவருடைய உடல் மொழியே அவரை பற்றி சொல்லியது. நம்ம ஊர்ல உடல் மொழினா ஏன் மஞ்சள் பேசுறது வாய்மொழி தான் நமக்கு தெரியும். உடல் மொழின்னு பேசுனா அவங்க இன்னும் சுத்த தமிழ் பேசிட்டு இருக்காங்க. உடல் மொழி என்றால் நான் உங்களை பார்த்தோன்னு இப்படி கும்பிட்டேன்னா, இப்படி கும்பிட்டா அது ஒரு உடல் மொழி, இப்படி கும்பிட்டா மரியாதைக்கா உடல் மொழி, இப்படி கும்பிட்டா கூழ கும்பிடு, இப்படி உடல் மொழிகளில் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து தமிழில் பேசுனா நிறைய பேருக்கு தமிழர்களுக்கு புரியாது, இங்கிலீஷில் பேசுனா கரெக்டாக புரியும், அரைகுறை இங்கிலீஷில் பேசுனா. அப்போ பாடி லாங்குவேஜ், இந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியுது இப்படின்னு பேசுகிறாங்க. பேசிட்டு அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, அது திமுக கூட்டணியில் வந்தார். யாரு? எந்த திமுக? தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த கூட்டணியில் இவர் வந்து அந்த குழுவில் வந்தார். அப்போ துரோகிகளுக்கு நடுவே இருப்பவர் வந்து வேற என்ன சொல்லுவீங்க? அவரை துரோகி. அவர்களுடன் நட்பாக, அவர்களுடன் கூட்டணியில் இருந்தால் இவரும் துரோகிதான் என்ற அர்த்தத்தில் பேசியதோடு இன்னொன்னு சொல்றாங்க. அங்க வந்து இவர் மஹிந்த ராஜபக்சே என்ன சொன்னாரு? அப்போ பிரபாகரன் காலத்தில்
20,000 சிவாலயங்களை இடித்து விட்டு எங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ தமிழர்கள் பகுதியில் சிவாலயங்களை இடித்து விட்டு, சிவன் கோயில்களை இடித்து விட்டு பௌத்த விகாரங்கள் கட்டுவோம். திருமாவளவன் அவர்கள் தான் பௌத்தராக மாறிவிட்டதாக ஒரு காலத்தில் அறிவித்தார். அதே சமயம் அவருடைய தமக்கை இறந்த பொழுது கிறிஸ்தவ முறையில் அடக்கம் செய்தார். கிறிஸ்தவ முறையில் சில சடங்குகள் மேற்கொண்டார். அது அவருடைய சுய விருப்பம், அவருடைய குடும்பத்துடைய உரிமை, அதில் நம்ம தலையில்லை. ஆக இவர் ஒரு பக்கம் பௌத்தர், அதே சமயத்தில் இந்து ஆலயங்களில் ஆபாசமாக சிற்பங்கள் இருந்தால் அதன் பெயர் இந்து ஆலயம், அமைதியாக இருந்தால் அது பேர் தேவாலயம், முட்டையாக இருந்தால் அது இஸ்லாமியர்கள், உயரமாக இருந்தால் அது கிறிஸ்தவர்கள். சரி, அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு அளவோ இல்லை அதோடைய வடிவத்தை சொன்னீர்கள், அதுல ஒன்றும் தவறில்லை. இது ஒரு முட்டை வடிவம், இது உயரமா சர்ச் இப்படி இருக்கும். இந்து கோபுரம் இப்படி உயரமா தானே இருக்கு, செவ்வகமா இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு விதமான ஒரு முக்கோணமா இருக்குன்னு சொல்லுங்க, முக்கோண செவ்வகமாக இருக்குன்னு சொல்லுங்க. ஆபாசமாக சிலைகள் கோபுரத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லும்போது அங்க நாங்க அவங்கள குற்றம் ஏன் சொல்லலைன்னு கேட்கல, அவங்கள ஏன் நீங்க அவமானப்படுத்தலைன்னு கேட்கல. அது இந்து மக்கள், இந்த நாட்டின் பெரும்பான்மையான இந்து மக்களுடைய சகிப்புத்தன்மையும் நாகரிகம். ஆனால் அப்படி பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க, ஆபாசமா சிலை இருந்தா அதுக்கு பேர் இந்து அப்படின்னு சொன்னவரு மஹிந்த ராஜபக்ஷ அங்க சிவாலயங்களை இடித்து விட்டு சொல்றது என்ன, யாழ்ப்பாண தமிழர்கள் பெரும்பாலும் சைவர்கள். ஏன்னு கேட்டா ஒரு காலத்துல சோழ சேர பாண்டிய மன்னர்கள் அங்க போய் ஆண்டிருக்காங்க. யாழ்ப்பாணம் என்ற இலங்கை பகுதி எல்லாமே தமிழ் பகுதியாக இருந்தவை, அதாவது தமிழர்களின் பகுதியாக இருந்தது. இன்னைக்கு நம்ம மதுரைன்னு சொல்றோமே, நம்ம சொல்றது தமிழ்நாட்டு மதுரை, ஆனால் தென் மதுரைன்னு இருக்கிறது குமரிக்கண்டம் இருக்கும் பொழுது அது இலங்கையில் இருந்திருக்கிறது. அப்ப இலங்கைக்கும் இப்ப உள்ள இந்தியாவுக்கும் நடுவுல கடல் இல்லாமல் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. லெமோரியா பீரியட்லயும் சரி, குமரிக்கண்டத்திலையும் நீங்கள் பூகோள ஆராய்ச்சியில் தெரியும். அப்பொழுது சொல்லப்படும் தென் மதுரை இப்பொழுதும் சில, அதாவது இலக்கிய ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, கண்ணகி மதுரையை எரித்தாள் என்பது நம்ம ஊர் மதுரை இல்ல, அந்த தென்மதுரை என்கிறார்கள். ஆக சிவாலயங்களை இடித்து பௌத்த விகாரங்கள் கட்டுவது என்பதை இவர் திருமாவளவன் ஆதரித்திருக்கிறார் என்பதுதான் அங்கே உள்ள குற்றச்சாட்டு, சில ஈழத்தமிழர்களின் குற்றச்சாட்டு. இதுவே சிவாலயங்கள் இல்லாமல் பௌத்த விகாரங்கள் அதிகமாக கட்டணும்னு சொல்லியிருந்தா அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. எந்த மத ஸ்தலங்களும் புதுசாக கட்டுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. சர்ச்சு கட்டுறோம், மாஸ்க்கு கட்டுறோம், புதுசாக எவ்வளோ கோயில்கள் கட்டுறோம். அது மாதிரி சிவாலயங்களை இடித்து விட்டு என்று வரும்போது தமிழர்கள் உணர்வு, ஈழத்தமிழர்கள் உணர்வுகளை அது பாதித்து இருக்கிறது என்பது இப்பொழுது இந்த தகவல்களில் வெளியே தெரிகிறது. அப்போ அதை பற்றி கூட பேசும்போது திமுக கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு, ஏன்னா அவர் இருக்கிறது திமுக கூட்டணி விசிக. அப்படி கேட்கும்போது இப்போ இருக்கிற அந்த கூட்டணியோட சூழ்நிலையில ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அங்கே உள்ள அந்த பத்திரிகையாளர் ராசையா அவர்கள். அவர் பேர் உமாகர் ராசையா. அவர் தமிழ்நாடு மீளாது, தமிழினம் வாழாதுன்ட்டார், ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். சார், இப்போ திருமாவளவன் போயிட்டு வந்தது அப்படிங்கிறது அவருக்கு பிளஸ் தானே சார்? இப்போ அவரை யாரு கூப்பிட்டாங்க, எதுக்காக கூப்பிட்டாங்க, என்ன விஷயம் அங்க நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதை இவருக்கான சாதகமான ஒரு விஷயமா மாத்திக்கலாம்ல சார்? இப்போ திருமாவளவன் அதாவது தான் அங்க இருக்கேன் பாருங்க, இப்ப கூட டச்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணலாம். அதான் சொல்றேன், இந்த தேர்தல் அரசியலுக்காக அவர் நடத்திய நாடகம் என்று சொல்லிவிட்டேன். அந்த நாடகம் வெற்றி பெறுமா பெறாதா என்பது மக்களுடைய தீர்ப்பு தானே. இவருடைய நாடகத்தை யார் நம்புகிறார்கள்? இப்ப திமுக கூட தான் ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் எவ்வளவோ செய்திருக்கிறோம் என்று சொல்றாங்க. ஈழத்தமிழர்களுக்காக இவர்கள் செய்தது துரோகமா தியாகமா? இது யார் முடிவு பண்றது? நீங்களா நானா? ஈழத்துல இருக்க தமிழர்கள் ஒண்ணு, ஈழத்துல உள்ள தமிழர்கள், இங்க உள்ள தமிழர்கள் அதை எவ்வளவு தூரம் நம்புகிறார்கள்? இதை துரோகம் என்று நம்புகிறார்களா, தியாகம் என்று நம்புகிறார்களா? அவ்வளவுதானே. மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதான். நீங்க சொன்னதுனாலயோ நான் சொன்னதுனாலயோ யாரோ ஒரு உமாகர் ராசையா சொன்னதுனாலயோ இது 100% உண்மை என்று எடுத்துக்கொள்ள அப்படி நான் சொல்லல. இவர் போயிட்டு வந்தது ஒரு அரசியலுக்காக, நானும் இந்த விளையாட்டில் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக. இதை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சீரியஸாக எடுத்துக்க போறாங்க? உண்மையிலேயே நாள் கழிச்சு கூட நான் இந்த தேதியில இந்த நிகழ்வுக்காக அங்க போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளை இவரே சொல்லலாம். அதுக்காக அப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா? அப்படி சொன்னா திமுக ஒரு 50 சீட்டு கொடுத்துருவாங்களாங்க?
அவர் நோக்கம் தமிழ் மக்கள் மத்தியில எனக்கு தெரியல, எனக்கு உங்க அளவுக்கு அரசியல் தெரியாது, அதனால கேட்கிறேன். இப்படி வந்து அவர் போயிட்டு வந்து இந்த 5 ட்வீட் போட்டாரு. போட்ட உடனே ஈழத்தமிழர்கள் எல்லாரும் வந்து திருமாவை, ஈழத்தமிழர்கள் யாருமே இங்க ஓட்டு போட போறது இல்லை. ஆமா, சரியா? அப்படி இருக்கும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கு இவர் பெரிய ஆதரவு என்று சொல்வதால் இவருக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை அடிக்குமா அடிக்காதா என்பதை நான் புத்தி உள்ள தமிழர்களிடம் விட்டு விடுகிறேன் சார். அது ஒண்ணு சார். ரெண்டாவது, திமுக இவர் போயிட்டு வந்தது பெரிய விளம்பரமா மக்கள்கிட்ட சென்று சேர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு செக் பாயிண்ட வைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நான் அதான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன்னு. இவர் ஏன் விளம்பரம் இல்லாம போயிட்டு வந்தாரு? இது விளம்பரப்படுத்தப்படவில்லை என்றால் திமுக இதை விரும்பவில்லை என்பதுதான். ஆதரவோ எதிர்ப்போ அதெல்லாம் இல்ல, நீங்க போயிட்டு இருந்த செய்தியே பல பேருக்கு அப்படியே போனீங்களா வந்தீங்களா. ஈழத்தமிழர் அப்படிங்கிற விஷயம் வந்து சென்சிட்டிவான, உணர்வு பூர்வமானது. இதில் திமுகவிற்கு எதிரான ஒரு அபிப்பிராயம், ஒரு 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 உணர்வு தான் இருக்கு, ஈழத்தமிழர்களிடம் இருக்கு. அதோடைய பிம்பம் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கு. ஈழத்தமிழர்களுக்கு காங்கிரஸ் துரோகம் செய்தது, அந்த துரோகத்திற்கு திமுக உடன் நின்றது, அரசியல் காரணங்களுக்காக என்று வைத்துக் கொள்ளலாம். பதவிக்காக, மகனுடைய பதவிக்காக, மகளுடைய நலனுக்காக, இப்படி குடும்பத்துடைய இதுக்காக அப்படின்னு சொல்லி. அப்ப ஈழத்தமிழர்களை காட்டி கொடுத்த குற்றத்தில் காங்கிரசுக்கு ஏதோ ஒரு சதவீதம் வந்து பெரும்பான்மை சதவீதம் என்றால் ஒரு அளவுக்கு அது வந்து அதோடைய அந்த குற்றச்சாட்டு திமுகவை நோக்கி இன்றும் நீண்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் இவர் போய் வந்து ஒரு மேட்டரை கிளப்பிட்டு வரத திமுக கூட்டணி, திமுக தலைமை எப்படி விரும்பும்? நான் அவ்வளவுதான், அரசியல் மட்டும் சரி தப்பு இல்ல, எப்படி என்ன அப்படின்றது சரியா தப்பாங்கிறத விட்டுருங்க. சரி, என்ன லாபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களிடையே, தமிழ் மக்களிடையே, நான் வெளிப்படையாவே பேசுறேன், 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் இறந்தாங்கன்னு எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட சமயத்தில் பேசுறாங்க. எந்த காங்கிரஸ் அதுக்கு வந்து காரணமா இருந்ததோ அதோடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் திடீர்னு ஈழத்து பேர்ல ஒரு பாசம் காமிப்பாங்க. மக்கள் நம்பிடுறாங்களா? இன்னொன்னு, இதை தாண்டி இன்றைக்கு உள்ள நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மக்களின் சூழ்நிலை, எங்கோ ஈழத்தில் நடந்தது பற்றி இவன் ரொம்ப கவலைப்படல. பக்கத்து மாவட்டத்தில் நடந்தது பத்தியே நம்ம கவலைப்படல. தென் மாவட்டத்தில் நடந்ததை பற்றி மேற்கில் கவலைப்படல. உதாரணமாக மேற்கில் நடக்கிறத பற்றி வடக்கில் கவலைப்படல. இங்கே என்ன, சாதி பிரிவுகளால் வந்து இதை எல்லாமே வந்து இவனுடைய கவலைகளை அந்த லோக்கல் பகுதிகளுக்குள்ளேயே இவனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. அதுவும் எப்படி? சாதி ரீதியாக. அப்படி இருக்கும்போது எங்கோ தொலைவில் இருக்கும் தொப்புள் கொடி உணர்வு என்று வந்து வசனத்தில் பேசுவார்களே தவிர, அரசியல்வாதிகளும் சரி, அதை ஒட்டி பேசுபவர்களும் சரி, உண்மையாகவே அந்த ஈழத்தமிழர்களுக்காக கவலைப்படுபவர்களா என்றால் இல்லை. ஐநாவில் வந்து அது வந்து ராஜபக்சேவை குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற போது காசாவுக்காக நடந்த போராட்டம் கூட தமிழ்நாட்டில் நடக்கலைங்களே. காசால இறந்தவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத தாண்டி மனிதர்கள். ஆனால் காசாவுக்கோ உக்ரைனுக்காகவோ நடந்த போராட்டங்கள் கூட ஐநாவில் வந்து ராஜபக்சே குடும்பத்தை வந்து குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் எங்காவது போராட்டம் நடந்ததா? பெரிய அளவில் ஏதாவது அங்கங்க பேருக்கு இந்த மாதிரி இவர் இப்ப போயிட்டு வந்த மாதிரி ஒரு அரசியலுக்காக போராட்டம் வந்து பேருக்கு நடத்தி இருப்பார்களே தவிர, ஏனென்றால் இங்கே உள்ளவர்கள் வந்து ஈழத்தமிழர்களை பற்றி மிகவும் வந்து கவலைப்படவில்லை. இவர்கள் அதை அனுபவிக்கவில்லை. அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு தான் இருக்கு. யாருக்கு? ஈழத்தமிழர்களுக்கு. அந்த வலியும் வேதனையும் இருப்பவர்களுக்கு தான் அது தெரியும். அது எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த வலி மறையாது. ஆனா இங்க இருக்கிறவங்க அப்படி இல்லை. இது எங்கோ நடந்த ஒன்று. எங்கோ ஒரு 10 தமிழர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டில் கொல்லப்பட்டார்கள் என்பது இங்கு வந்து ஒரு செய்தி. உடனே அவர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் என்று உணர்வு வராது. நான் வந்து தமிழர்களை வந்து ஏதோ கோழைகள் என்றோ குற்றவாளிகள் என்றோ சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை. ஏனென்றால் இது இயல்பாக வந்து எங்கேயோ நடக்குது. அங்கே தமிழர்கள் ஆமாம்பா, பரிதாபம்பா, அப்படி ஏதோ அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் பெரிதாக எதிர்த்து போராட வேண்டிய ஒரு அழுத்தம் இவனுக்கு இல்லை. அந்த வகையில் பார்க்க போனால் இதை வந்து ஒரு பெரிய விளம்பரமாக இருக்கணும். அவரும் ஏன் பெருசா விளம்பரம் பண்ணல? இதை திமுக தலைமை விரும்பாது. இந்த தேர்தல் சீட்டு சமயத்துல போய் நீ என்னோட பெரிய ஆளா நீ அப்படின்னு ஒரு ஒரு உணர்வு வந்துடக்கூடாது திமுக தலைமையில. அவர் எதற்காக விளம்பரம் செய்யாமல் போய்விட்டு வருகிறார்? ஈழத்தமிழர்களுடன் அவர்களுடைய ஆதரவில் நான் இன்னும் இருக்கிறேன் என்பதை பதிவும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில்
பிக் பாஸான திமுக தலைமையை பகைத்து கொள்ளவும் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அவர் ஓரளவுக்கு போயிட்டு அதை பற்றி ட்வீட் போறாரு. போறதுக்கு முன்னாலேயே அதை பற்றி ஒன்றும் பெரிய மாநாடு ஒன்றும் பேசல. அப்படி முள்ளிவாய்க்கால் மாநாட்டிற்காக அவர் மிகவும் மனதுருகி அவர் போராடுறாரு உணர்வுபூர்வமாக என்றால், மே 18 தமிழ்நாட்டில் அவர் ஒரு ஊர்வலம் நடத்தி இருக்கலாமா கூடாதா? ஈழத்துக்கு போக வேண்டாம் ஐயா. மே 18 தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினாரா? இல்ல. அப்ப இந்த உணர்வு தேர்தலுக்காக நடத்தும் அரசியல் நாடகம். இந்த அரசியல் நாடகம் அதே சமயத்துல ரொம்பவும் பெரிதா போய் இருக்கிற சீட்லயும் 6ல இருந்து எவ்வளவு சீட்டு கிடைக்கும், இவர் 20 கேட்கிறாரு, 25 கேட்கிறாரு, எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியல. அது திமுக தலைமையுடைய முடிவு, இவர்களுடைய முடிவு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதா இல்லையான்னு. ஆனா அதை கெடுத்துக்க கூடாதுன்ற எண்ணம் இருக்கும்ல. எந்த தேர்தல் அரசியலுக்காக இந்த ஈழ நாடகத்தை போடுகிறாரோ அதே தேர்தல் அரசியல் நெகட்டிவ் ஆகி இருக்கிற 6 சீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, பாதிப்பு வந்துடக்கூடாது. இல்ல 6க்கு பதில் அவங்க 12 கொடுக்கலாம், அந்த 12 கெடுத்துக்க கூடாது. நான் அது தவறுன்னு சொல்லல. அடிப்படையில் எல்லாருமே அதை நோக்கி தானே, தேர்தலை நோக்கி தானே பாடுபடுறாங்க, செயல்படுறாங்க. 4.5 வருஷம் சும்மா இருந்தா கூட கடைசி 6 மாசத்துல திடீர்னு திமுக ஆட்சிக்கு எல்லா வித மக்கள் பேரில் உள்ள அனுதாபம் பரிதாபம்லாம் ஜாஸ்தி வருது. உங்களுடன் ஸ்டாலின், நமக்கு நாமே, நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி, இப்படின்னு வித்தியாசமாலாம் தமிழ்ல இதெல்லாம் கொடுத்து ஏன் இந்த 6 மாசத்துல வருது? 4.5 வருஷம் வரலையே. இது நம்மளுடைய அரசியல் முழுக்க முழுக்க தேர்தலை நம்பி தேர்தலை ஒட்டி இருப்பது. அதில் திருமாவளவனும் விலக்கல்ல, அப்படிதான் நம்ம சொல்றோம். பல்வேறு கருத்துக்கள், அதாவது யூகத்தின் அடிப்படையில் அனுமானத்தின் அடிப்படையும் இல்லாம ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைய சொல்றீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவலுக்கு நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். நேயர்களே, இணைந்திருங்கள். ஸ்பெக்ட்ரம் தமிழோட மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே.